ஹேம்ஸ்டர் கம்பர்ட் விட்ரோலுக்கு எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு எக்ஸ்சேஞ்சில் ஓட்டோவா ட்ரேட் ஆகுமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் வாலெட்டுக்கு வருமா? ஓகே, ஓட்டோவெல்லாம் ட்ரேட் ஆகுது. இப்போ ஏர்ட்ராப் அலோகேஷன் கிடைக்கிறதுங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா, இப்போ ஹேம்ஸ்டர் கம்பர்ட்டுங்கிற அந்த ஏர்ட்ராப் வந்து கடும் ஃபேமஸாக போயிட்டு இருக்கிற ஒரு ஏர்ட்ராப் உண்டு. இப்போ அவங்க ஃபைனலாக செப்டம்பர் 26 ஏர்ட்ராப்பை லான்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஆனால் நிறைய பேருக்கு ஹேம்ஸ்டர் கம்பர்ட் மூலமாக தான் நிறைய பேர் கிரிப்டோக்குள்ளேயே வந்திருப்பீங்க. கிரிப்டோ ஏர்ட்ராப்னா என்ன, கிரிப்டோ எப்படி ஒர்க் ஆகுது, ஹெம்ஸ்டரில் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிற பாயிண்ட்ஸ் ரியலான பணம்லாம் நிறைய பேர் நினச்சிட்டீங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் ரியல் பணம் இல்லை, அதெல்லாம் டோக்கன். அதை வச்சு நீங்கள் முதலாவது உங்களுக்கு ஏர்ட்ராப் அவங்க சொன்ன மாதிரி லான்ச் ஆகணும் முதலாவது. ஓகே, லான்ச் பண்ணாமல் ஏமாற்றாமல் லான்ச் பண்ணணும். ஏர்ட்ராப்புங்கிற 50-50 சான்ஸ் தான். ஓகே, முதலாவது லான்ச் ஆகணும். அப்படி லான்ச் ஆகினதுக்கு பிறகு உங்களோட அக்கௌண்ட் பேன் ஆகாமல் உங்களுக்குன்னு சொல்லி அலோகேஷன் முதலாவது கிடைக்கணும். ஓகே, நிறைய பேர் அக்கௌண்ட் பேன் ஆகிட்டு நீங்கள் ஆட்டோ கிளிக்கர் வச்சு செஞ்சுருந்தாலோ இல்லாட்டி ஆப்ஸில் க்ளோன் பண்ணி ஒரே ஃபோனில் வச்சு செஞ்சுருந்தாலோ அப்படி நிறைய பேர் அக்கௌண்ட் நிறைய விதமாக பேன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அப்படி பேன் ஆகாமல் நீங்கள் தப்பிச்சு உங்களுக்குன்னு சொல்லி அலோகேஷன் கிடைக்கணும். ரெண்டாவது, அப்படி கிடைக்கிற அலோகேஷன் கணிசமான அளவு இருக்கணும். ஓகே, உங்களுக்கு அலோகேஷன் கிடைக்குது $7,707 பெறுமதியான அலோகேஷன் தான் கிடைக்கணும்னா ஒன்றுக்கும் ஒர்த் இல்லை, ரைட்? அட்லீஸ்ட் $1 உங்களுக்கு அலோகேஷன் கிடைச்சாலும் ஒர்த் இல்லை, ரைட்? ஸோ உங்களுக்கு முதலாவது அலோகேஷன் கிடைக்கணும். ரெண்டாவது அலோகேஷன் கிடைக்கணும். அலோகேஷன் கிடைச்சதுக்கு பிறகு நாளைக்கு அவங்க லான்ச் பண்ணக்குள்ளே அந்த கோயின் நல்லா பம்ப் ஆகணும். ஓகே, அவங்க லான்ச் பண்ண உடனே பம்ப் ஆகாமல் பிடிச்சி டம்ப் ஆகிட்டுன்னா நீங்கள் விற்கிறதுக்கு கிடையாது. அப்படி அலோகேஷன் கிடைச்சுமே எந்த பிரயோசனமும் இல்லை. ஸோ இதில் இவர் கேட்டுக்கிற டவுட் என்னென்னா, நாளைக்கு கோயின் நம்மளுக்கு தரக்குள்ள இப்போ உங்களுக்கு அலோகேஷன் கிடைச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சிட விட்ரோல் வாலெட் அட்ரஸை போட்டிங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு நாளைக்கு லான்ச் ஆகக்குள்ள டிரெக்டாக ட்ரேட் ஆகுமா, அப்படி இல்லைன்னா வாலெட்டுக்கு வருமானு சம்திங் நியூ கட்டிக்கிறாரு. உண்மையாக என்ன நடக்கும்னு சொன்னால், லான்ச் ஆகிறதுக்கு இப்போ 26 லான்ச்னு சொல்லியிருக்காங்க தானே, அதுக்கு முதல் 1, 2, 3 நாள் அது எப்போன்னு சொல்லி தெரிய மாட்டேங்கி. அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முதல் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் கொடுத்த வாலெட் அட்ரஸுக்கு, அதாவது எக்ஸ்சேஞ்ச் வாலெட் அட்ரஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரைவேட் வாலெட் அட்ரஸ் கொடுத்துருங்கன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் எதுக்கு கொடுத்தீங்களோ அந்த கொடுத்த வாலெட் அட்ரஸுக்கு உங்களுக்கு குவாலிஃபை ஆன உங்களோட கோயினை அவங்க அனுப்புவாங்க. அப்படி அவங்க அனுப்புகிற பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி ஒரு பெருமதி இருக்காது. ஏன்டா இன்னும் லான்ச் ஆனப்புறம் பெருமதி இருக்கும். நீங்கள் உள்ளுக்கு போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோயின் காட்டும் அது இத்தனை $1 பெருமதியில் இருக்குது. இப்போ உங்களுக்கு 1000 ஹேம்ஸ்டர் கோயின் கிடைக்கணும்னா 1000 கோயின் காட்டும். அந்த 1000 பெருமதி இவ்வளோன்னு சொல்லி $ல காட்டாது. ஆனால் வேறு கோயினில் போய் பிட்கோயின் போய் பார்த்தீங்கன்னா பிட்கோயின் உங்களை இருக்கிற அளவு எவ்வளவோ அது $, பெருமதி எவ்வளோன்னு காட்டும். ஏன்னா அது ஆல்ரெடி லான்ச் ஆகிருக்கிற கோயின். இது லான்ச் ஆகலைங்கிறதுக்காக சும்மா டோக்கன் மட்டும் காட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ அந்த லான்ச் டேட்டுக்கு சரி, அந்த லான்ச் டேட்டு ஒரு டைம் ஒன்று சொல்லி இந்த டைமில் லான்ச் ஆகும் இந்த எக்ஸ்சேஞ்சில்னு சொல்லுவாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். எதில் போயிட்டோம்னா Hamster/USDT அப்படி USDC, அது எந்த நார்மலாக USDT பேரில் தான் லான்ச் பண்ணுவாங்க. எந்தெந்த பேரில் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு எந்த பேரில் அதை செல் பண்ணணுமோ அதில் நீங்கள் போய் ரெடியாக அந்த டைமுக்கு இருக்கணும். சரியா லான்ச் பண்ணின உடனே நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள்ட்ட இருக்கிற டோக்கன் எல்லாத்தையுமே 100% போட்டு நீங்கள் மார்க்கெட் ஆர்டரில் போட்டு நீங்கள் செல் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேற ஒரு ப்ரைஸ் ஒன்று நீங்கள் இதுக்கு போகும்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்கன்னு சொன்னால் அந்த செல் ஆர்டருக்கு அந்த ப்ரைஸை போட்டு நீங்கள் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணி அந்த ப்ரைஸுக்கு போகக்குள்ளே திரும்ப மார்க்கெட் ஆர்டரில் போட்டு செல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிமிஷக்கணக்கில் நடக்கிறதில்ல, செகண்டில் நடக்கும். ஓகே, லான்ச் ஆக பம்ப் ஆகி டக்குன்னு டம்ப் ஆயிடும். ஸோ மேலே பம்ப் ஆகி மேலே வரக்குள்ளே எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் செல் பண்ணுறீங்கிறது உங்களோட திறமை. ஓகே, அப்படி இல்லை அந்த கோயினில் உங்களுக்கு லாங் டேர்முக்கு நம்பிக்கை இருக்கு, நான் ஹோல்ட் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம், நீங்கள் விற்க தேவையில்ல. ஆனால் விற்று அதை ரியல் USDTயாக மாற்றுறது உங்களோட கையில் தாண்டிக்கு. நீங்கள் அப்படி விற்காம விடுவீங்கன்னா, உதாரணத்துக்கு பம்ப் ஆகி டம்ப் ஆகிட்டுனோன்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் பம்பாவுக்குள்ளே விற்றுருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு $10 கிடைச்சிருக்கும், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே இது நீங்கள் சரியாக பம்பாகாமல் விற்காமல் வெயிட் பண்ணி நல்லா டம்ப் ஆகினது பிறகு அது பிறகு விற்கணும்னா $2 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் நல்ல பம்பாவுக்குள்ளே நல்ல டொப்பில் வச்சு விற்கிறது நீங்கள் உங்களோட திறமை அது. ஸோ இப்படி தான் நடக்கும். உங்களுக்கு கோயின் டோக்கன் மட்டும் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் ஒரு இருக்கும். அது லான்ச் ஆகிற டேட் வரையும் வெயிட்டிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் லான்ச் ஆகிற டேட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த கோயின் Hamster/USDTங்கிற அந்த பேருக்கு போய் ட்ரேடுங்கிற இதில் போய் அந்த பேருக்கு போய் அதில் போய் நீங்கள் மார்க்கெட் ஆர்டரில் போட்டு ஃபுல்லாக செல்லில் வச்சு வெயிட் பண்ணிட்டீங்கன்னா சரியாக லான்ச் பண்ண உங்களுக்கு டைமர் ஓடி சரியாக அந்த டைம் முடிய மார்க்கெட் ஓப்பன் ஆகும் நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கன்செப்ட். ஸோ இது விளங்கிட்டா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முதல் உங்களுக்கு ஏதாவது ஏர்ட்ராப்ஸ் கிடச்சி அது சக்ஸஸ்ஃபுல்லாக செல் பண்ணிடுறீங்களா இல்லையான்னு சொல்லி கீழே தெரியப்படுதுங்க. உங்களுக்கு எவ்வளவு கோயின்ஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஏர்ட்ராப்பு இதில் இருந்து எவ்வளோ ஏர்ட்ராப் உங்களுக்கு $, பெறுமதியில் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி நீங்கள்
நம்புறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு உங்களுக்கும் ஹெம்ஸ்டர் காம்பவுண்ட் ஏர்ட்ராப்போட அக்கௌண்ட் பேன் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.